பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப குறிப்பாக முக்கியமான விஷயம். அதில் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுல ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப இதை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சந்தித்த சிக்கல்கள் என்ன, சவால்கள்லாம் என்ன? நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இனிஷியல்ஸாக நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும்பொழுது லாபமா இல்லை நிரந்தரமான வியாபாரமான்னு முடிவு பண்ணோம். நிரந்தரமான வியாபாரம் தான் எங்களுக்கு தேவை. லாபமும் தேவை. ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான லாபம் போதும். அப்போது எங்கெங்கெல்லாம் சரியான விலைக்கு கரெக்டாக கொடுக்க முடியும் நாங்கள் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் அன்றைக்கி 5 கிளைண்ட் போதுன்னு முடிவு பண்ணோம். அந்த 5 கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் ஒழுங்காக பண்ணோம். அந்த 5 கிளைண்ட் என்ன தேவையோ அதை சுற்றி வேலை பார்த்தோம். இன்றைக்கி வருஷத்துக்கு வந்து 1500 1600 பிளாட் குறையாமல் சேல் பண்ணுறோம். ஸோ நாமளாக பண்ணுறதை விட அதிகமாக பண்ணுறோம். இந்த ட்ரஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணால் ஆரம்பத்தில் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு 30 பேர் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டுமே 18 to 19 ஹவர்ஸ் இருக்கும். நான் ஒரு ஆள் வேலை பார்க்கல, என்னை விட அதிகமாக வேலை பார்த்தேன் டீம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். அதோட விளைவு கொஞ்சம் கிளைண்ட் அந்த 5-6 கிளைண்ட்டை கரெக்டாக பார்த்தோம். அவங்களுக்கு திரும்ப ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அதுதான் அதில் தான் வந்து நாங்கள் ட்ரஸ்ட் ஹோப் எல்லாம் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வருஷத்துக்கு 1600 கிளைண்ட் பண்ணுறோம். இதில் ரெஃபரன்ஸ் கிளைண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 கிளைண்ட் கிட்ட ரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணுறோம். ரிமைனிங் தான் நாங்கள் புதுசாக தேடுறோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் லாபம் முக்கியம், அது ஒரேடியாக இல்லாமல் போதுமான அளவுக்கும் அது எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போவும் லாபம் முக்கியம், ஒரேடியாக இல்லாமல் அது கொஞ்சமாக கரெக்டாக தெளிவாக வியாபாரம் பண்ணால் நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும் சார்.